ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் ஒரு அடிப்பொலியான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான், பரோட்டா வித் சால்னா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்லேயே இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்காக ஜீரகம் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜீரகம் வாட்டரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. லைக் இட் ரெடியூசஸ் கேன்சர், இம்ப்ரூவ்ஸ் ஹார்ட் ஹெல்த், ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்டொமக் ப்ளோட்டிங்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக ரிலீவ் பண்ணணும். அசிடிட்டி இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஜீரகம் வாட்டர் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து எடுத்துக்கலாம். அசிடிட்டியை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் ஜீரகம் வாட்டர் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸில் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்காக நான் ஜீரகம் வாட்டர் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த பரோட்டா ஜால்னாவோட ரெசிபி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸ் டைட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பரோட்டா சால்னா வந்து ரொம்ப குவிக்காக நம்ம வந்து செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் ஒரு அடிப்பொலியான காம்பினேஷன் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்டார் அனஸ், 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பழுத்த நாட்டு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக கேஷ்நட், காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அண்ட் கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், இட்ஸ் குவைட் ஆப்ஷனல். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கருவேப்பிலை தாளிப்புக்கு சேர்த்துட்டு, நான் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் அண்ட் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். வெஜிடபிள் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, அண்ட் ஃபைனலாக ஒரு கீ இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதுதான் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வந்து விசில் விட்டுடலாம். நல்லா 2-3 விசில் வந்து தாராளமாக விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் மீல் மேக்கர் நல்லா வெந்து வரும். விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சால்னா ரெடியாக இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கணுன்றதுக்காக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான சால்னா ரெடி. நான் இன்றைக்கி வந்து ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருந்தேன் விஜய் பிராண்ட்லேருந்து. விஜய் பிராண்டோட பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயாச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டவாவில் பரோட்டா போட்டுட்டு அது மேலே இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு அடிப்பொலியான டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் இந்த பரோட்டா சால்னா காம்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாத்துக்கும் கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பரோட்டா அண்ட் சால்னா வச்சாச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.